தீபக் சார் பிக் பாஸ்லேருந்து எலிமினேட் ஆயிட்டாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிஆர் டீம் இல்லைனா நோ பிக் பாஸ் ஃபைனல்ஸ். எஸ்டர்டே எபிசோட்ல சுனிதா சொன்ன மாதிரி நெகட்டிவ் பிஆரால் அஃபெக்ட் ஆனது 100% உண்மை தான். நெகட்டிவ் பிஆரால இந்தி பிக் பாஸ் ஏகப்பட்ட பேர் டைட்டிலே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் பிஆர் வில் ஒர்க் டு அன் எக்ஸ்டென்ட். எக்ஸாம்பிளுக்கு விஜயகாந்த் சார் வந்து ஆக்டிவான பொலிட்டிஷியனாக இருக்கும்போது அவர் மேலே ஏகப்பட்ட நெகட்டிவ் மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்துச்சு. அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் இப்போதான் ஒன்று ஒன்றா வெளில வருது பல பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்போவே வெளில வந்ததுன்னா, ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் அவர் மேலே கிரியேட் ஆயிருந்ததுன்னா அவர் வந்து அரசியலில் இன்னும் பெரிய லெவலுக்கு போயிருப்பாரு. விஜய் சேதுபதி சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு, கடைசி விவசாயி படம் அந்த அளவுக்கு ஓடலன்னு. ஃபீல் குட் மூவிஸ், டாக்குமெண்ட்ரி மூவிஸ்லாம் அந்த அளவுக்கு மக்கள் மனசில் ஐப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் சுமாராக நடித்த ரெக்க, காத்து வாக்கில் 2 கதல் ரெண்டுமே பிளாக் பஸ்டர். அதனால் டாக்குமெண்ட்ரி மற்றும் ஃபீல் குட் மூவிஸ் யார் நடித்தாலும் ஓரளவுக்கு தான் ஓடும். அதே மாதிரி தான் சுந்தர் சி சார் எடுத்த அன்பே சிவம் ஓடாததுனால அவருக்கு மக்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அரண்மனை 4க்கு மாறிட்டார். ஸோ கமர்ஷியல் படங்கள் எப்பயுமே ஒரு நல்ல ரீச் கொடுக்கும். அதனால அன்பே சிவம் படம் வந்து ஒரு சுமாரான படம், நல்லா இல்லாத படம்னு சொல்ல முடியாது, காசு வராததுனால. இப்போ அதிகமான ஃபேன் பேஸ் இருக்கிற 2 பேரை பார்க்குறோம், முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா. இவங்க 2 பேரில் யாருக்கு அதிகமான ஸ்மால் யூடியூப் சேனல் சப்போர்ட் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். அவுட்புட்டில் வந்துச்சு பாருங்க. அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், முத்துக்குமரனுக்கு அதிகமான சப்போர்ட்டர்ஸும் சௌந்தர்யாவுக்கு குறைவான சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் தான் மோஸ்ட்லி டைட்டில் வின் பண்ண ஜாஸ்தியான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.